அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராசி சக்கரத்தில் சிம்ம ராசியை சேர்ந்த நண்பருக்கு சிவன்மலை ஆண்டவரின் வாக்கின்படி அடுத்து வருகின்ற நாட்களில் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், மேலும் இந்த நேரத்தில் உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கோ, குடும்ப சூழ்நிலை எப்படி அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சிறு பிரச்சனைக்கு கூட சரியான ஒரு பரிகாரத்தை செய்தாலே நிச்சய வாழ்க்கையில் தடைகள் இருக்காது. அப்படிப்பட்ட தடைகளை நீக்குவதற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா சரியான ஒரு பரிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும்னா ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றின்னு 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசியை சேர்ந்த நண்பர்கள் உங்கள் ராசியில் வரக்கூடிய கிரகநிலை பொறுத்து தற்போதைக்கு ராசியில் கேது தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன், சுகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் சுக்கிரன், களத்திர ஸ்தானத்தில் சனி, ராகு அஷ்டம ஸ்தானத்தில் சந்திரனும், அயன சைன போகஸ்தானத்தில் குருன்னு கிரகநிலை அமைந்திருக்கு. இந்த கிரகநிலையால் பார்த்தீங்கன்னா அடுத்து வருகின்ற 30 நாட்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா, உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல பலன்தான் உண்டு. எதிர்பாராத சம்பளங்கள், இழுபறியாக நின்ற காரியங்கள் கூட நல்லபடியாக முடிவுக்கு இந்த நேரத்தில் வரும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். உடல் ஆரோக்கியமும் மனதில் உற்சாகத்தை தருங்க. அவ்வப்போது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு பின்னாடி நீங்கிடும். தொழில் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியது அமையும். கடன் பிரச்சனைகள் குறைந்திடுங்க. போட்டிகள் நீங்க போகுது. வரவேண்டிய பழைய பாக்கிகளும் வசூலாக. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மறைமுக எதிர்ப்புகள் நீங்கிடும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு இந்த நேரத்தில் உண்டு. திறமையான செயல்கள் மூலம் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரப்போகுது. கவலைப்படாமல் நினைத்த காரியத்தில் செய்தாவே இதிலே கண்ணும் கருத்தமாக இருப்பீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க போகிறீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்க போகுது. பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கான கௌரவம் அதிகரிக்கும். பெண்களுக்கு பொறுத்தவரை இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் தற்போது சாதகமான முடிவை தரும். மனதில் உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும். அரசியலில் இருந்தீங்கன்னா சங்கடங்கள் குறைய தொடங்கும். எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்து கொள்வாங்க. தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை புரிந்து கொள்ளக்கூடிய நேரமாக அமையும். கட்சி மேலிடத்தில் ஆதரவு உண்டு. மனதிற்கினிய பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா திறமைக்கேற்ப புகழும் கௌரவமும் உண்டு. பண வரவில் முன்னேற்றம் உண்டு. நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அமைதியாக செயலாற்ற வேண்டும். மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற அதிகமாக படிக்க வேண்டியது அவசியம். கல்வி தொடர்பான பிரச்சனைகள் குறையும். தேவையான உதவியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசியை பொறுத்தவரை சூரியன், சுக்கிரன், செவ்வாய்னு 3 அதிபதிகளுமே மாதத்தின் தொடக்கத்தில் சுகஸ்தானத்தில் 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாங்க. குரு பகவான் டிசம்பர் 4ஆம் தேதி முதல் 11ஆவது வீடான லாபஸ்தானத்துக்குள்ள திரும்புவதால் நிதி நிலைமை வலுப்படுங்க. சனியும் மாதம் முழுவதுமே 8ஆம் வீட்டுக்கு சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக அமையும். இருந்தாலும் சில விஷயங்களை நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் தன்னம்பிக்கை உற்சாகம் இந்த மாதத்தில் அதிகரிக்கும். மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பணி அழுத்தம் இருந்தாலும் உங்கள் வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. விரைவில் முன்னேற்றக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய நிதி நிலைமை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா குரு பகவான் 4ஆம் தேதிக்கு பிறகு 11ஆவது வீட்டுக்கு மாறுவதால் உங்கள் வருமானம் அதிகரிக்கும். நிதி நிலைமை வலுப்படுங்க. நிதி சவால்கள் குறைய தொடங்கும். 8 வீட்டில் சனி இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். நிதி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. முதலீடு செய்வதற்கு முன்னாடி நன்கு ஆலோசனைத்து முடிவெடுப்பது நல்லது. அதே போல் தொழில் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பாக அமையும். வேலையில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலை மாற்றத்தில் வெற்றியும் பெறுவீங்க. நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்குங்க. இங்கே கடின உழைப்போ திறமையும் பாராட்டப்படும். உடன் வேலை செய்பவங்க மூலம் ஆதரவு உண்டு. வியாபாரம் செய்தீங்கன்னா ரிஸ்க் எடுப்பதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. வேலையில் முழு கவனம் செலுத்தணும். அதே போல் கல்வி ஆரோக்கியம் விஷயம் பொறுத்தவரை 4ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இருந்தப்பறால
8ஆம் வீட்டில் சனி இருப்பதாலோ உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். உடல் நலத்தை புறக்கணிப்பதன் மூலம் நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. எனவே சிறு உபாதைகள் கூட புறக்கணிக்காதீங்க. சரியான உடற்பயிற்சி, உணவு, எச்சரிக்கையாக இருங்க. மாணவர்கள் இந்த நேரத்தில் நல்ல மாதமாக அமைந்திருப்பதால் கல்வியில் வெற்றியும் அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். உயர்கல்விக்கான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. மேலும் குடும்ப உறவுகள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கு. ராகு சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருப்பதால திருமணமானவர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த வாழ்க்கையை தரும். வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு. ரொம்ப கவனமாக பேசுங்க. விட்டு கொடுத்து செல்வது தான் நல்லது. குடும்ப விஷயங்களை வெளிநபர்கள் தலையிடுவதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. தொடர்ந்து சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு வக்கரமடைந்து கடகம் ராசியில் சஞ்சரிப்பதால் அடுத்த 3 மாதங்களும் உங்களுக்கு வக்கரமாக இருப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இதனால் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனையோ உங்களுக்கு சளி தொந்தரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசியல் அரசாங்கம் மூலமாக பெரிய லாபங்கள் கிடைக்கலாம். எடுத்த காரியங்களை வெற்றி பெறக்கூடிய யோகமும் இருக்குங்க. பழைய நண்பர்களுடன் ஒன்று சேர போகிறீங்க. நண்பர்கள் செய்த தப்புகளை கண்டறியக்கூடிய நேரமும் இதுதான். உங்களுக்கு தெரியாமல் நண்பர்கள் செய்த சூழ்ச்சியை கண்டறிந்து முறியடிப்பீங்க. டிசம்பர் மாதத்தில் மிகுந்த பரபரப்போடு காணப்படுவீங்க. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் திரிகோணமான சுகஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் இணைவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நிறைய புதிய ஆராய்ச்சிகளையும் செய்வீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு. வியாபாரம், தொழில், படிப்பு, உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீங்க. பணவரவு பொறுத்தவரை நன்றாக இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எல்லாம் வெற்றி உண்டு. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் ஏற்றத்தை தருங்க. மேலும் இந்த நேரத்தில் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா அற்புதமான காலம் தாங்க இது. பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சேருவதால் இரவு நேரத்தில் தூக்கம் உங்களுக்கு வராது. படப்பிடிப்பு, டென்ஷன் போன்றவை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. முதலீடுகளில் நிறைய வரப்போகுது. வியாபார விருத்தி அடையுங்க. இதயம் சார்ந்த விஷயத்தில், கொழுப்பு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. சந்தோஷ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா 70% நல்ல ஒரு நேரமாக அமைந்திருக்கு. இந்த நேரத்தில் சூரிய நாராயண பெருமாள் வழிபடுவது உங்களுக்கான நன்மையை அதிக அளவில் தேடித்தரும். நட்சத்திரங்களை பொறுத்து சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் சேர்ந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீர்ந்துடும். நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கு. மூலத்தானத்திற்கு தேவையான பணமும் உங்கள் கைக்கு சேருங்க. எதிர்கள் வகையில் சற்று கவனமாக இருந்தால் போதும். அதனை சரியாக கூட பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வெற்றி உண்டு. அடுத்ததாக வரக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் கலைத்துறைகளை சார்ந்த நபர்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பிற்கு. பிற மொழி பேசுவங்க மூலமாக உதவிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக வரக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் நிலைமை மாறப்போகுதுங்க. நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை உண்டு. கால் சென்டன்சி துறைகளில் வேலை செய்தீங்கன்னா தகுந்த முன்னேற்றம் உண்டு. பள்ளி, கல்லூரிகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நற்பலங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வுக்கான வழி பிறக்கும். தொடர்ந்து நீங்கள் தினமுமே பார்த்தீங்கன்னா கோதுமை தூளை காகத்திற்கு வைக்க பிரச்சனைகள் குறைய தொடங்கும். தடைப்பட்ட காரியங்கள் இருந்த தடையை நீங்கும். இந்த மாதம் பொறுத்தவரை 1, 27, 28 சந்திராஷ்டம தினங்களாக இருக்கு. அதிர்ஷ்ட தினங்கள் 20, 21. சிம்மராசி நண்பர்கள் பின்பற்ற வேண்டிய எளிமையான ஒரு பரிகார முறைப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபடுவது ரொம்ப நல்லது. வருடத்திற்கு ஒரு முறையாவது குங்குமகோணத்தில் இருக்கக்கூடிய சூரிய நாராயண கோவிலுக்கு சென்று தரிசித்து வாங்க. உங்களுடன் பணியிடங்களில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகளுக்கு தேவையான பணிவிடைகளை செய்து வந்தால் சூரிய பகவானுடைய அருள் உண்டு. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை நாளில் பசுமாடுகளுக்கு கொஞ்சம் ஊற வைத்த கோதுமையை வெள்ளம் கலந்து உண்ண கொடுப்பது சூரியனுக்குரிய சிறந்த பரிகாரமாக அமையும். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் பாதகமான நிலையில் இருந்தால் 48 நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறிது வெள்ளத்தை ஓடும் ஆற்று நீரை கரைப்பது உங்கள் தோஷத்தை நீக்கிடும். இந்த பதிவில் சிம்மராசி நண்பர்களுடைய கிரகநிலை எப்படி அமைஞ்சிச்சுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.